அனைவருக்கும் வணக்கம். லைஃப் சக்ஸஸ் மூலம் உங்களை சந்திக்கிறேன். இந்த எபிசோடு வந்து மகாபில்வம். இந்த மகாபில்வம் மகத்தான காரியத்தை செய்யும். இது ஒவ்வொரு ஈசன் கோயில்லையும் இந்த மகாபில்வம் வந்து பூஜிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஈசன் கோயிலுக்கு போகும்போது மகாபில்வத்தோடு போங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இது நிவர்த்தி செய்யக்கூடியது மகாபில்வம். இதை வந்து சிவசிவா ஓம் நமச்சிவாயா என்று 108 டைம் மந்திரத்தோடு போடுங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா தோஷத்தையும் நிவர்த்தியாக்கும். வாழ்க்கையில் வந்து பண கஷ்டமாக இருக்கட்டும், மன கஷ்டமாக இருக்கட்டும், கடன் தொல்லையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே மகாசக்தி மகாபில்வம் மட்டுமே. பிறகு என்ன வேலை செய்யணும்னு பார்க்குறீங்களா? இந்த மகாபில்வம் தாங்க உங்கள் உடலில் இருக்கிற அனைத்து வியாதியும் வந்து போக்கக்கூடியதுங்க. வைரஸ் வந்து உங்கள் உடலில் இருக்கிற வைரஸை வந்து கிளியர் பண்ணுற ஒரே மருத்துவம் மகாபில்வம் மட்டும்தான். இது எப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல ஒரு புடி தழையிடுங்க, கரகரன்னு மெல்லுங்க, முழுங்குங்க, ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. இது முக்கியமான விஷயங்க. இன்னும் நிறைய பேர் வந்து சக்கரை வியாதியில் வந்து குணப்படுத்தவே முடியாமல் இன்றைக்கும் வந்து கஷ்டப்படுறாங்க. சக்கரை வியாதியை குணப்படுத்தும் ஒரே மருத்துவம் மகாபில்வம். 1008 நோயை குணப்படுத்தும் மருத்துவம் ஒரே மகாபில்வம். இந்த மகாபில்வம் பாருங்க, அடுக்கடுக்கா இருக்குதுங்களா? சாதாரண வில்வம் எப்பவுமே ஒரே ஒரு தழை தாங்க. மகாபில்வம் மட்டும்தான் வந்து இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 அடுக்குங்க இந்த மகாபில்வம். இந்த மகாபில்வத்தை நீங்கள் கையில் தொட்டாவே உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. இன்றைக்கி நிறைய சந்தோஷத்துக்கு தாங்க நிறைய பேர் அலைஞ்சிருக்கிறாங்க. சினிமாவுக்கு போகிறாங்க, இந்தாண்ட வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அவசியம் ஒரு புடி எடுங்க. சிவன் மேலே வந்து 108 டைம் சிவசிவா என்று போடுங்க. உங்களுடைய பிரச்சனை எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும். தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் மட்டுமே வந்து யூஸ் பண்ணின்னு இருக்காதீங்க. அனைவரும் வந்து பார்க்கணும். நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மகத்தான காரியத்தை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து நல்லா சக்ஸஸாக இருப்பாங்க. நன்றி.